சுட சுட சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அந்த ருசியே தனி ருசி தான். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் காரசாரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகாய் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மல்லி, சீரகம், பெப்பர், அது கூடவே கொஞ்சம் போல் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுக்க போகிறேன். வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தேங்காய் ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சக்கப்புறம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு திக்காகி வர டைமில் காரம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.